அபிராமி. உன்னோட வீரத்தை இவகிட்ட காட்டுறியா? மணி என்னடி, நான் அந்த செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியில போய் தம்பட்டம் அடிச்சு ஆள் சேர்த்துன்னு வந்திருக்கியா? ஏன் மண்ணிய கூட்டின்னு வந்துட்டேன்னு கோவமோ? உங்களுக்கு ஒருத்தி போன் பண்ணாலே அவளை கூட்டின்னு வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேல்ல? திரும்ப திரும்ப மணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க இதுல தலையிடாதீங்க. ஒரு பொண்ணாட்டி கை நீட்டி அடிக்கறல, நீங்க ஒரு ஆம்பளையா? நேக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுக்கிறது யோகிதை இல்ல, நீ என்ன ஒரு பொம்பளை அடி? என்ன பார்த்து ஆம்பளைன்னு கேக்குறியா? நாகராஜ் விடுங்கண்ணா, கையெடு. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன இது பெரிய சத்தமா இருக்கு? என்னடி அண்ணா, என்ன ஆச்சு? ஒரே பதட்டமா இருக்கு. அம்மா, நாகராஜ் கோச்சிண்டு ஆத்த விட்டு போயிட்டாமா. கோச்சிண்டு போயிட்டானா? என்ன நடந்தது? நீ ஏதாவது சொன்னியா? நான் ஒன்னும் சொல்லலேம்மா. ஆத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துடுத்து. யமுனாவுக்கும் நாகராஜுக்கும் சண்டை. நடுவுல அபிராமி தலையிட்டு விஷயம் விபரீதம் ஆயிடுத்து. ஆம்படியம் பொண்டாட்டி விஷயத்துல இவ ஏன் தலையிடுறா? விவரமா சொல்லு. நாகராஜன அவமரியாதையா பேசிட்டாளா? வாய் வார்த்தை வாயில இருக்கிறச்சே அபிராமி கை நீட்டிட்டாப்பா. அதனால நாகராஜ் கோச்சிட்டு போயிட்டாமா. ரொம்ப நன்னா இருக்கு. ஏட்டிக்கு பொட்டியா பேசுறதே இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்தோம். இப்போ மச்சினருங்கிற மரியாதை கூட இல்லாம அவன் மேலேயே கை நீட்டுறாளா? நேக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாகராஜ் ரோஷக்காரன். அவன் ஏதாவது ஏடகுடமா பண்ணிட்டானா? அண்ணா கற்பனையில கூட அப்படிலாம் நினைச்சு பார்க்காத. கோவம் தெரிஞ்சா தானா ஆத்துக்கு வந்துட போறான். இத பாருங்க, இனிமேலும் அபிராமியோட அதிகாரத்தை இந்த ஆத்துல பொறுத்துட்டு இருக்க முடியாது. அவளை கூப்பிட்டு தட்டி கேளுங்க. நான் எப்படி தட்டி கேக்குறது? ஆரம்பத்துல இருந்து எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருந்தா நான் தட்டி கேட்க முடியும். நீ என்ன கிள்ளிக்கறியானா நடத்திருக்க? நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன். இது நாள் வரைக்கும் என் பிள்ளைய நானே அடிச்சது கிடையாது. அதானே நடுவுல வந்த இவளுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? அண்ணா, இவ்வளவு நாளா அபிராமி அபிராமின்னு தலையில தூக்கி வச்சுட்டு இருந்த, இப்போ அவ எல்லாரையும் கை நீட்டுற அளவுக்கு வந்துட்டா. சரி சரி, நடந்து போச்சு. நீ பிரச்சனையை பெருசாக்காத. என்ன பிரச்சனை பெருசாக்காத? அவ பாட்டுக்கு செஞ்சிட்டு இருப்பா, நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? அண்ணா, அடிக்கிறதுக்கு அவளுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நீ போய் கேட்டு வா. சரிம்மா. நீங்க தான் ஒண்ணும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டோளோ? ஏன் நிக்கிறேன்? உள்ள போங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இப்ப நீ ஏன் அழுதுன்னு இருக்க? நீ செய்யற முட்டாள்தனத்தால எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு இருக்க. அவர் ஆத்த விட்டு போயிட்டாரு மன்னி. யமுனா, அவன் என்னோட தம்பி. என்னதான் அவன் கோச்சிட்டு வெளியில போயிருந்தாலும் சீக்கிரமா வந்துருவான். அவன் வந்தப்புறம் அவனை சண்டைக்கு இழுத்துட்டு இருக்காத. அவர் திருந்த மாட்டார். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு நான் ஆத்துக்கு போய் நல்ல ஒண்ணும் வேண்டாம். நீ செத்த அமைதியா இருந்தேன்னா. அபிராமி, எது தைரியம் இருந்தா நீ என் பிள்ளைய கை நீட்டி அடிப்ப. அம்மா நிறுத்து. இதுவரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் பொறுப்பா செய்யறேன்னு நான் சும்மா இருந்தேன். ஆனா உன் குழந்தை விவகாரத்துல ஆத்திர உள்ள பெரியவளை கண்டபடி திட்டினே, அதுக்கும் நான் சும்மா இருந்தேன். உன் பிள்ளை தப்பு செஞ்சப்போ நோக்கு கோவம் வந்ததோ இல்லையோ? அப்ப நீ என் பிள்ளைய எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? அம்மா, உங்க பிள்ளை என் பிள்ளைன்னு பாகுபாடு என்னைக்குமே இருந்ததில்லம்மா. நடந்தது என்னன்னா, என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். என்ன வேணாலும் நடக்கட்டுமா? அம்மா, இவ அரளி விதைய அரைச்சு அவ புருஷன் பொண்டாட்டி. அவ சண்டையில நீ ஏன் தலையிடுற? நோக்கு ரொம்ப இடம் கொடுத்தது தப்பா போயிடுது. பாட்டி சொன்னதையும் மீறி நோக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இப்ப நாக நான் எங்க போய் தேடுவேன்? கவலைப்படாதீங்கம்மா, அவன் வந்துருவான். நீ ஒண்ணு நேக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை. முதல்ல உன் ஆத்திரத்தை அடக்கிண்டு பொறுமையா இருக்க கத்துக்கோ.
தன்னால இந்த ஆத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா நான் சொல்றத சத்த கேளுங்க. தேவையில்லை. இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க 2 பேரும் இந்த ஆத்துல வாழ வந்தவா, ஆனா நாகு இந்த ஆத்து பையன். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய ஓட்டுற கதையா இன்னைக்கு நம்ம ஆத்துலயே நடந்திருக்கு. இத பாருடி யமுனா, நாகு கோபத்துல ஏதாவது செஞ்சுட்டானா அதுக்கு நீதான் பொறுப்பு. பொம்பனாட்டினா ஆத்துக்கார அன்பால வசப்படுத்தணும். நீ என்னடான்னா ஓர் படிக்கிட்ட அவனை பத்தி கோல் சொல்லிட்டு திரியறியா? இதப்பா, அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துடுத்து உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. அம்மா நான் ஏன் அவனை அடிச்சேன்னா நேக்கு காரணம் எல்லாம் வேண்டாம். அவனை அடிக்கிறதுக்கு நீ யாரு? அம்மா வேற இப்படி சொல்லிட்டு போறாளே, அவர் ஏதாவது பண்ணிண்டா அப்புறம் எங்கது என்ன ஆகிறது? ஏய், அவன் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டான், வந்துருவான். நீங்க சொல்லிட்டே உங்க ஆத்துக்காரர் கேம்ப் போயிட்டு நிச்சயமா திரும்பி வந்துருவான்னு உங்களுக்கு தெரியும். அதனால நே கார்தல் சொல்றேன். ஆனா ஆனா ஏன் ஆத்துக்காரர் திரும்பி வருவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியலையே. ஏற்கனவே மலடின்னு ஒரு பட்டம், இப்போ வீணா போனவன் வேற ஒரு பட்டம் கட்டிடுவாளே. தயவு செஞ்சு புலம்பாத, நான் சொல்றத கேளு. நீங்க சொல்றத கேட்டு கேட்டுதான் மணி நான் இன்னைக்கு நிற்கதையா நிக்கிறேன். என்ன சொல்ற யமுனா? மணி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஆலோசனை எல்லாம் நீக்கு சொல்லாதே. யாத்துக்காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் மணி காரணம். என் வாழ்க்கைய சீராக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையே இல்லாம பண்ணிட்டேளே. என்னதான் இருந்தாலும் என் ஆத்துக்காரரை நீங்க அடிச்சிருக்க கூடாது மணி, அது ரொம்ப தப்பு. என்னாச்சு மணி? சந்திரு, நீக்கு ஒரு ஒத்தாசை பண்றியா? சொல்லுங்க மணி. நீ உடனே போய் நாகராஜ் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை அழைச்சிட்டு வந்துடும். என்னாச்சு மணி? ஏதாவது பிரச்சனையா? எதுவும் கேட்காதப்பா, எதையும் சொல்ற மனநிலையில நான் இல்லை. தயவு செஞ்சு நாகராஜ தேடி பிடிச்சு அவன் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வந்துடும். கவலைப்படாதீங்க மணி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ ஒண்ணு நேக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை. முதல்ல உன் ஆத்திரத்தை அடக்கிண்டு பொறுமையா இருக்க கத்துக்கோ. தன்னால இந்த ஆத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதப்பா, அவனுக்கு மட்டும் ஏதாவது நடந்துடுத்தோ உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. அவனை அடிக்கிறதுக்கு நீ யாரு? டேய் சந்துரு, நாகராஜ பாத்தியாடா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஐயோ, என்னடா? தொலைஞ்சவனே தேடலாம், மனசு வெறுத்து போனவனே என்ன பண்ண முடியும்? ராஜி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? எப்படி பேசாம இருக்க முடியும்? நாகராஜே என் பேர. பிரசவ நேரத்துல குழந்தையை காப்பாத்துறதா அன்னத்தை காப்பாத்துறதான்னு நான் பட்ட பாடு நீக்கு தான் தெரியும்.
அப்படி தவம் இருந்து பெத்த பிள்ளைய இந்த மிடியா முஞ்சி எவனா தலையில கட்டிட்டா. அப்புறம் என்னாச்சு? இவ சாகுறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டா. அவ எங்க அனுப்பினா? அபிராமி அடிச்சா, அதனாலதான் அவன் போயிட்டான். அண்ணா, இத்தனை வருஷத்துல உன் மாட்டு பொண்ண ஒரு வார்த்தை சொல்லிருக்க, புரிஞ்சுக்கோ. அபிராமி அபிராமின் தலையில தூக்கி வச்சு கொண்டாடல, இப்ப அவசரப்படு. ராஜி, அவளே நொந்து போயிருக்கா. யார் மேலேயும் தப்பும் இல்ல ரைட்டும் இல்ல. டைம் சரியில்லை. அவன்னா இத சொல்லிடுங்க. மனுஷாளுக்கு மரியாதை மறந்து போயிடுச்சு. நாங்கெல்லாம் மஞ்சினார் மாமனார் முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். இவ கையே நீட்டி இருக்கா. எப்படி வந்தது இந்த தைரியம்? யோசிச்சு பாரு. தப்பு பண்ணிட்டேமா, தப்பு பண்ணிட்டேன். அடடா, இப்படி நோய் நோய்னு பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ஆமா, நீ தைரியத்தை எங்கிட்ட காட்டு. உன் ஆத்துக்காரி அகிலாவை பார்த்தா அடங்கி போயிடு. நல்ல வேளை அவ இந்த ஆத்துல இல்ல, இருந்திருந்தா உங்களை விட அதிகமா புலம்பிருப்பா. டேய் வெங்கட், நியூஸ் பேப்பர் கொடுறா. இந்தாங்க தாத்தா. அம்மா சந்துரு, நாகராஜ் ஃபோன் பண்ணானா? அவன் செல்லுக்கு ட்ரை பண்ண, ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். வாலிபர் தற்கொலை, குடும்ப தகராறில் விஷம் குடித்தார். ஐயோ, நம்ம நாகராஜனை பாருங்க. சே, வாய மூடு. இது நேத்துக்கு தஞ்சாவூர்ல நடந்த விஷயம். ஏ, தஞ்சாவூர்ல மட்டும்தான் குடும்ப தகராறு வருமா? நம்ம ஆத்துலயும் வந்துட்டே. நாகராஜ் காணாம போயிட்டானே. பாட்டி, நாகராஜ் அப்படி கிடையாது. நீங்க வீணா டென்ஷன் ஆகாது. டேய், என்னடா என்ன அடக்குற? கூட பிறந்தவ கோச்சின்னு போயிட்டா. 2 தடிமாடுகள் ஆத்துல இருக்கே. போய் தேடுறத விட்டுட்டு பொம்மநாட்டிக்கிட்ட மல்லுக்கு நிக்கிறேன். போங்கடா, போய் தேடுங்க. பாட்டி, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அப்படின்னா பைக்ல வேகமா போனதா சொல்றேன். எங்கேயாவது மோதி அவனுக்கு. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஈஸ்வரா, அந்த மாதிரி எதுவும் ஆக கூடாதுன்னு தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாடா. நீ சந்துரு, அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதே. டேய், எதுக்கும் ஹாஸ்பிடல்ல ஒரு தடவை பார்த்துட்டு போங்கடா. ஏய் வெங்கட், சந்துரு, நீங்க 2 பேரும் கிளம்புங்கடா. போங்கடா. சரி தாத்தா, சரி, வா போலாம். சித்தி, நாகராஜ் சித்தப்பா வரமாட்டாரா சித்தி? சொல்லுங்க சித்தி. தெரியலையேப்பா, தெரியல. என்னடி, என்னமோ குடிமொழிக்கு போன மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டாம்? நாங்கெல்லாம் அனுபவிக்கலையா? நோக்கென்னடி கேடு? நாகுவ 2 பேரும் சேர்ந்துண்டு ஆத்த விட்டு வெளியே அனுப்பிட்டு இப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்றியா? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆமா. என்னடி, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருக்க. உன்னை என்ன செய்ய பாரு. அண்ணா, ஏண்டி உடம்ப போட்டு அழட்டிக்கிற? கொஞ்சம் அமைதியா இரு. நோக்கு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா, நாகுவ பத்தி எந்த தகவலும் தெரியல. எல்லா இடத்துக்கும் போன் பண்ணி பார்த்தாச்சு. பேசாம போலீஸ்ல புகார் கொடுத்துடலாமா? போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். கடைசியில நமக்கு தான் ஆபத்து. கொஞ்சம் பொறுமையா இரு, பாப்போம்.
நிறுத்துடி. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா அவன் ஆத்த விட்டு போறச்சே அவன் கை கால்ல விழுந்து கெஞ்சிருக்கலாம்ல. நீ இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினா என்ன பிரயோஜனம்? ஓ, அவன் வரமாட்டான்னு முடிவே பண்ணிட்டியா? என்ன பேசுற நீ? இவ்வளவு ஏண்டி கத்தின்னு இருக்க? தூண்டி விட்டவ உள்ள இருக்கா. எல்லாம் அவ குடுக்கற தைரியம் தான். அவள போய் கேள. அவ உன் குடும்பத்தை அப்படியே கெடுத்துடுவா. நீ வா, உள்ள வாடி. வா. இல்லவா, நான் அவளை என்ன நீ வாடி சொல்றேன், வா.